2022 பொதுத் தேர்தலுக்கு பின்னர் ஒற்றுமை கூட்டணி அமைக்கப்பட்ட போது பரிசான் பக்காத்தான் இடையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதில் முதல் விதி இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை கட்சி தலைவர்கள் முன்னெடுக்க கூடாது என்பது வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் வஜிரி ருசிக்கி இன்று தெரிவித்தார். பாரிசானின் கூட்டணி கட்சிகள் உறுதியாக இருந்தது என்றும் பக்காத்தானில் அமானா PKR கட்சிகளை அம்னோ இயல்பாக கடந்துவிட்டது என்றும் குறிப்பிட்ட அவர், ஆனால் DAP கட்சியுடனான பேச்சுவார்த்தை நீண்ட பேச்சுவார்த்தையாக அமைந்ததாக சுட்டிக்காட்டினார். அடிப்படையில் மலாய்க்காரர்களின் சிறப்பு சலுகைகளுக்கு DAP எதிரானது என்று தெரிவித்த அவர், மலாய்க்காரர்களின் சிறப்பு சலுகைகளை காப்பது அம்னோவின் முதன்மை நோக்கம் என்று கூறினார். இதனால் DAP கட்சியுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் இறுதியாக DAP வழியில் அம்னோவும் அம்னோ வழியில் DAPயும் தலையிடக்கூடாது எனும்படியான ஒப்பந்தங்களை DAP கட்சியும் அம்னோவும் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் கருத்துக்கள் ஏதும் கட்சியின் ஒட்டுமொத்த கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் எந்த ஒரு கருத்து முரணாக இருந்தாலும் கட்சியின் தலைமைகள் பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். முழுமையான பேச்சுவார்த்தைக்கு பின்னரே கட்சிகளின் முடிவுகள் இருக்க வேண்டும் என்றும் தெளிவான ஒப்பந்தம் போடப்பட்ட பின்னரே ஒற்றுமை கூட்டணி உருவானது என்று டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி ருசிக்கி தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை ஓரம் இருந்த மரத்தில் மோதியதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இன்று காலை 6:51 மணியளவில் விபத்து குறித்து பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு மீட்புத் துறையினர் விரைந்ததாக மலாக்கா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் ஹபீத் ஜத்துல்லா ரஷீத் தெரிவித்தார். உயிரிழந்தவர்கள் 27 மற்றும் 28 வயதுடைய உள்ளூர் இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மலாக்கா கிளெபாங் வழியாக ஜலான் பந்தாய் செல்லும் சாலையில் புரோட்டான் வீரா வாகனம் அதிவேகத்தின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த இருவரையும் காலை 7:17 மணிக்கு வாகனத்தில் இருந்து வெளியே மீட்டதாகவும் உயிரிழந்த இருவரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக மலாக்கா பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் தேசிய காவல்துறை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தனது 38 ஆண்டு கால பணியில் ஒருபோதும் அரசியலில் ஈடுபடவில்லை என்று இன்று தெரிவித்தார். PKR பொதுச் செயலாளர் ஃபுசியா சலே நேற்று ஒரு ஊடக அறிக்கையில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியதாக காலித் கூறினார். காவல்துறைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையிலான நெருக்கமான மற்றும் சுமூகமான உறவு தொடரும் என்று தாம் நம்புவதாகவும், ஏனெனில் இது காவல் படைக்கு மட்டுமல்ல அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தரமான அறிக்கையிடலை உறுதி செய்வதற்கு முக்கியமானது என்றும் அவர் உள்துறை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். தன்னுடைய விவரங்களை தவறாக வெளியிட்ட செய்தி நிறுவனம் தம்மிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டதுடன் அவர்களின் தவற்றுக்கு பொதுவிலும் மன்னிப்பு கேட்டுவிட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். இது தற்செயலாக நடந்தது என்றும் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் டத்தஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் கேட்டுக் கொண்டார். காலிட்டை PKRின் உறுப்பினர் என்று தவறாக சித்தரித்ததற்கு சினார் ஹரியான் செய்தித்தாள் நேற்று மன்னிப்பு கேட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் அதிகரித்து வரும் மோதலை தொடர்ந்து அந்நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்ட 17 மலேசியர்கள் உட்பட மொத்தம் 24 பேர் பாதுகாப்பாக திரும்பியுள்ளனர். மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH788 மூலம் நேற்று இரவு 11:03 மணி அளவில் KLIA முனையம் 1 அவர்கள் தரையிறங்கினர். அவர்களை வெளியுறவு அமைச்சின் துணை பொதுச் செயலாளர் அகமது ரோஜியான் அப்துல் கானி வரவேற்றார். இந்த குழுவில் 17 மலேசியர்கள், மலேசிய குடிமக்களை சார்ந்துள்ள 6 ஈரானிய குடிமக்கள் மற்றும் ஒரு சிங்கப்பூர் நாட்டவர் இருந்தனர். குழுவை வழிநடத்திய ஈரானுக்கான மலேசிய தூதர் கைரி உமார் தெஹ்ரானில் இருந்து வெளியேற சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் நிலம் வழியாக பயணிக்க வேண்டி இருந்தது என்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தாக்குதல்களை தவிர்க்க மேற்கில் இருந்து வந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்ததாகவும் துர்க்மெனிஸ்தான் அரசாங்கத்திடமிருந்து வலுவான ஒத்துழைப்பு கிடைத்ததால் வெளிநாட்டினர் எல்லையை கடக்க அது அனுமதித்தது என்றும் அவர் கூறினார். மேலும் சுமார் 12 மலேசியர்கள் இன்னும் ஈரானில் இருப்பதாகவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விஸ்மா புத்ரா அவர்களின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
மத்திய கிழக்கில் நிலைமை மேலும் மோசமடைவதை தவிர்க்க அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்குமாறு மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார். துருக்கியில் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் குழுவின் 51வது அமர்வின் போது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடனான சந்திப்பின் போது முகமது ஹசான் இதனை தெரிவித்தார். கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் அணுசக்தி நிலையங்கள் உட்பட ஈரான் முழுவதும் பல இடங்களில் வான்வழி தாக்குதல்களை நடத்திய போது பதற்றங்கள் வெடித்தன. இது தெஹ்ரானை பதிலடி கொடுக்க தூண்டியது என்று அவர் கூறினார். இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா 3 ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இது உலகம் முழுவதும் அச்சத்தையும் கண்டனத்தையும் எழுப்பியுள்ளது. சரவா பிரீமியர் தான் ஸ்ரீ அபாங் ஜொகாரி துன் ஒப்பங்கின் துணைவியார் புவான் ஸ்ரீ ஜுமானி துவாங்கு புஜாங் இன்று அதிகாலை 3:34 மணி அளவில் காலமானார். அவருக்கு வயது 76. சரவாக் பிரீமியர் துறையின் தகவல் மற்றும் சரவாக் பொது தொடர்பு பிரிவு துணை அமைச்சர் டத்தோ அப்துல்லா சைடோல் வாட்ஸ்அப் செய்தி மூலம் ஜுமானி காலமான செய்தியை தெரிவித்தார். பெட்ரா ஜெயாவில் உள்ள மஸ்ஜித் ஜாமிக்கில் காலை 10 மணி முதல் மதியம் வரை இறுதி மரியாதை நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து பெட்ரா ஜெயாவில் உள்ள செமரியாங் முஸ்லிம் கல்லறையில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.